சாங்கியயோகம் சஞ்சயன் உரைத்தான். இரக்கத்தில் மூழ்கியவனாய் கண்களில் கண்ணீர் நிரம்பி சோகத்திலுள்ள அர்ஜுனனிடம் மதுசூதனன் இதை கூறினார். ஹரி ஓம். 2ஆம் அத்தியாயத்தின் முதல் பாடல். இது சஞ்சயன் கூறுவதாக அமைந்துள்ளது. அர்ஜுனனின் நிலையை வர்ணிக்கின்றார். இரக்கத்தில் மூழ்கியவனாய், இரக்கம் கருணையில் மூழ்கியவனாய் என்று கூறவில்லை. கருணை என்பது ஆத்மாவின் மையத்திலிருந்து வெளிப்படுவது. சுவாமி சின்மயானந்தர், ரமணர், ராமகிருஷ்ணர் போன்றோர்களிடம் வெளிப்பட்டது கருணை. அர்ஜுனன் தனது அகங்கார மையத்திலிருந்து வெளிப்பட்டது தயை, கிருபையா. இந்த தயை என்பது அகங்கார மையத்திலிருந்து வருவது. ஏனென்றால் யுத்தத்தில் கூடியிருக்கின்ற அனைவர்களையும் ஸ்நேகபாவத்தோடு பார்த்ததினால் வந்தது இந்த தயை, இரக்கம். அந்த இரக்கமானது கண்களில் கண்ணீர் நிரம்பி சோகத்தில் உள்ள அர்ஜுனனிடம் மதுசூதனன் கூறுகின்றார். அவருடைய நிலையை நம் முன்னோர்கள் வர்ணிக்கிறார்கள். உப்பளத்தை சூழ்ந்து உள்ள தண்ணீர் போல அர்ஜுனன் இங்கே கண்களில் கண்ணீர் நிரம்பி கரைந்து கொண்டிருக்கின்றான். சோகத்தில் உள்ள அர்ஜுனனிடம் சோகம், அந்த சோகமானது இவனது உடலை எந்த அளவுக்கு தளர்வாக்கி வைத்திருக்கிறது என்றால், வீறு கொண்டு செல்லுகின்ற ராஜநாகம் சேற்றில் மாட்டிக்கொண்டால் எப்படி இருக்குமோ அது போல இந்த இரக்கமும் சோகமும் அவன் உள்ளத்தில் ஒரு நிலையான உறுதியான இடத்தை பிடிக்கவில்லை. அவன் உள்ளத்தை வர்ணிக்கும் பொழுது காற்றினால் சிதறுண்ட மேகம் போல் இருந்தான் அர்ஜுனன் என்று நம் பெரியவர்கள் வர்ணிக்கிறார்கள். ஆக அகங்கார மையத்தினால் வெளிப்பட்ட இரக்கமானது அவன் கண்களில் கண்ணீர் நிரம்பி சோகத்தோடு கூடியிருக்கின்ற அர்ஜுனனிடம் மதுசூதனன், மது என்கின்ற அரக்கனை அழித்த கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்பதை அடுத்த பாடலில் பார்க்கலாம். ஹரி ஓம்.